வணக்கம். அறம் சொல்லும் திருக்குறள். இந்த பகுதியில் இன்றைக்கு அதிகாரம் 12 நடுவு நிலைமை குறள் எண் 3. நன்றே தரினும் நடுவு இகந்தாம் ஆக்கத்தை அன்றே ஒழிய விடல். நன்றே தரினும் அப்படின்னா நல்லதே கொடுத்தாலும், நடுவு இகந்து நடுவு இகந்துனா நடுவு நிலைமை தவறி, ஆக்கத்தை அதாவது நேர்மையான வழியில் இல்லாமல், நீதியான வழியில் இல்லாமல் நடுவுநிலை தவறி வரக்கூடிய லாபம் நன்மையே தருவதாக இருந்தாலும் அத்தகைய செல்வத்தை அது வரும்போதே கைவிட வேண்டும். ஆக்கம்னா செல்வம். அன்றே ஒழிய விடல் அப்படின்னா அன்னைக்கே அதை விட்டுறணும். நடுவு நிலைமை தவறிய வழியிலே வரக்கூடிய செல்வம் லாபத்தை தந்தாலும் அதை அப்போதே கைவிட வேண்டும். அப்போது இந்த நடுநிலை தவறி வரக்கூடிய லாபம் பிற்காலத்தில் கட்டாயம் துன்பம் தரும். இப்போ நல்லா இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் பின்னாடி துன்பம் தரும் என்பதால் ஆரம்பத்திலேயே அதை தவிர்த்து விட வேண்டும். நீதிக்கும் நேர்மைக்கும் புறம்பான வழியிலே, மாறான வழியிலே எவ்வளவு பெரிய நன்மைகள் கிடைத்தாலும் அதை அப்போதே ஒதுக்கிவிட வேண்டும். இந்த குறளினுடைய முக்கிய கருத்து என்னன்னு பார்த்தா, அறம் தவறாத செல்வம்தான் சிறந்தது, நீதி தவறிய செல்வம் ஆபத்தானது. கொஞ்சம் பொருள் சம்பாதிச்சாலும் அதை நேர்மையான வழியிலே சம்பாதித்தல் வேண்டும். அது அப்போ அந்த செல்வந்தான் எந்த காலத்திலையும் நம்மளுக்கு நிலைச்சு நிற்கும், நல்ல பேரையும் புகழையும் தேடித்தரும். குறளின் பொருள்: தீமை பயக்காமல் நன்மையே தருவதானாலும் நடுவு நிலைமை தவறி உண்டாகும் ஆக்கத்தை அப்போதே கைவிட வேண்டும். மீண்டும் குறள்: நன்றே தரினும் நடுவு இகந்து ஆக்கத்தை அன்றே ஒழியவிடல். உங்கள் இல்ல குழந்தைகளின் மனதிலே தினம் ஒரு திருக்குறள் பதிய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.